ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபிஷிங் வித் பிரகா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு. ஸோ இவர் தான் சரோ ப்ரோ. ஸோ காய்ஸ், இப்போது ட்ரோலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லோரும் செட் பண்ணி போட்டிருக்கோம், செட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லோரும் கேம் சுத்த வருதா ப்ரோ? இது மொத்தம் லைன் மொத்தம் ஒரே மாற்றி மாற்றி ரஃபுல்ல கம்பி பார்த்து வந்து நல்லா வரும், தண்ணிக்குள்ளே வரும். ஆமாம், நீங்கள் போட்டிருந்தத விட இவருக்கு வந்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு தண்ணி தெளிக்குது, அப்புறம் 2 செகண்ட் கழிச்சு தண்ணி தெளிக்குது. அந்த புல்லட் வெயிட்னால கீழே போய் மேலே வருது. ஓகே சார், அடுத்த தடவை போகும்போது எனக்கு ஒரு 2 வாங்கிட்டு வாங்க சார். ஆமாம், ஆன்லைன்லேயே கூட வரும். இங்கே இது போட மாட்டாங்களா சார் கஸ்டம்ஸு? இது டியூட்டி போடுவாங்கல்ல. ஸோ சார் மீன் இப்போ லேண்டு பண்ண போகிறார். இப்படி இப்படி விருப்ப சரோ பக்கம் எங்களுக்கு ஆமாம், இது ப்ரொப்பலரில் இல்லை. ஓ ஓகே ஓகே, கீழே கீழே ஆலி பிடிக்கும். ஆலி வெளியே வாங்க. என்னமோ தெரிஞ்சுதே? தெரியுது, சில்வர் கலரில் இருக்கு. எல்லோஃபின் guys, fish, first fish, skip check. Wow, அடத்தி காட்டு ப்ளூ அது skip check. சார் அப்படியே திருப்புங்க சார், மீனை திருப்புங்க சார். ஆன் பண்ணிட்டேன், இது தலை தான் தெரியுது. ஒரே இங்கே எடுத்து வச்சு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லை இல்லை இல்லை, தண்ணிக்குள்ளே விழுகாம தான். சரி, வாங்கிருச்சு. சூப்பர் சூப்பர் மார்லின் காய்ஸ். எடுக்க வேண்டாம், டீல் போடல. பார்த்து எடுங்க, கேர்ஃபுல்லா எடுங்க. அப்படியே ஓகே, ஒண்ணொண்ணா எடுத்துடலாம். எனக்கு ஃபைட்டிங் பெல்ட் எடுத்து கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்கு போடுறேன். ஆமா சரா ப்ரோ, 3 வாட்டி தேய்ச்சி வந்து எடுத்து. சரா ப்ரோ இந்தாங்க, இது சுற்றி விட்டுருங்க. ஸோ காய்ஸ், குக்கப் பண்ணியாச்சு. ஸோ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. காலிலேருந்து சுற்றுறதுக்கு கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம். கரெக்டு. இன்னும் பல்வேறு ஆல் கிளியர், எல்லாம் எடுத்தாச்சு. ஆல் கிளியர். என்ன பாயிண்ட் தரோ? 32. ஆமாம், இல்லை ஸ்லோவே போட்டோம். டீப் போதோ? இல்லை, அது பக்கத்தில் போட்டோம். போனோடனே லைன் எடுக்க. இல்லை ரைட்டில் வா. உட்காருங்க சார். எத்தனை வாட்டி? 3 வாட்டி வந்து அடிச்சது. 3 நாளே இருக்கு. 3 வாட்டியில் இழுத்து விட்டு கார்பஸ் இல்லை. நல்லா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் அதிகமாக பில்லு பார்த்துட்டேன். எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. மேலே எகிரிச்சில்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, அதெல்லாம் எடுத்துக்கலாம். டைட் பண்ணுங்க. பெருசு தான், நமக்கு பெருசு, அவங்களுக்கு சிறுசு. டேங்க அப்பா, என்னது ரெக்கார்ட் தான். வாவ் गाइस என்ன ஃபைட் பாருங்க गाइस.
ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணீங்களா கொஞ்சம் ஜூம் பண்ணி யாராவது அதான் பண்ணுறேன் ப்ரோ, பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். நல்லது. ஜூம் பண்ணுங்க. இந்த பக்கம் இருக்கு. நான் நிற்கலாமா இல்லை அந்த பக்கம் போயிட்டுமா? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஹெல்ப் சொல்லுங்கள். இப்படி தான் ஏற்றுவோமா ப்ரோ? இப்படி தான் ஏற்றுவோமா? ப்ரீஸில் கவர் ஆச்சு. பின்னாடி மேக்ஸிமம் பின்னாடி தான் ஏற்றுவோம். ஓகே, மீன் இங்கே புக் பண்ணிட்டு பொறுமையாக பின்னாடி தான் ஏற்றுவோம். சரி ஓகே. இல்லை எல்லாம் எடுத்து வர வச்சுருவேன். அதனால வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த பாக்ஸ்லாம் இருக்குது, அதனால நடுவில் எப்பவுமே சென்டரில் போட மாட்டோம். இந்த கேப் கூட கொஞ்சம் எடுத்து மேலே இப்படி போட்டு இந்த கேப் எப்பவுமே இருக்க மாட்டான். மார்னிங் வந்தால் மட்டும் தான் இருக்கும். பெருசா கொடுங்க. நானும் சரி கொத்தி வரேன். எடுத்து வந்துனே இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். 300-400 மீட்டர்ஸ் சேஸ் பண்ணி வந்துடும். ஓ இல்லை ரொம்ப நேரம் வந்ததுன்னு நினைக்கிறேன் bro, எனக்கு தெரிஞ்சு. இல்லை 3 வாட்டி 3 தடவை பின்னாடியே துரத்திட்டு வந்து மாரின் பிக் பார்த்தோம். நல்ல இது கொஞ்சம் சின்ன ஹுக்கு, ஆனால் ஒரிஜினல் பக்குலா ஹுக்கு. இது சேல் ஃபிஷ்க்கு பத்தாது. அதனால தான் அவ்வளோ சான்ஸ் எடுத்துச்சு. நார்மல் பெரிய ஏறக்கு ஃபஸ்ட்டே ஏறி இருக்கும். விடாமுயற்சி பண்ணி அந்த மீன் வந்து இங்கே மாட்டியிருக்கு நம்மக்கிட்ட. சார் இதில் இருக்குது வீடியோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூரம் வாங்குறோம். அங்கே பாருங்க ஃபீடிங். சொல்கிறீங்க வாங்க. இழுக்குதோ? லைட்டே இல்லை. ப்ரோ ஹலோ ப்ரோ. ஆரஞ்சு வேணாம் ப்ரோ, வேலையை காட்டிடும். ஓகே. எனக்கு ஒரு ஆசை, இந்த கேவி மாரி எகிரி குதிச்சு உள்ள அப்படியே மீனை கட்டி பிடிச்சி. ஆமாம், அப்படியே விடணுமா? அப்படிங்களா? குதிக்கிறீங்களா சத்ரு? உள்ள போயிட்டு நான் எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன். ஆ கவலைப்படாதீங்க, போட்டு மேலே இப்போ குதிக்கும் பாருங்க. உங்க மேலே ப்ரோ 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 பக்கத்தில் ரொம்ப கேப்ல இருக்கு சார். அந்த பக்கம் போட்டு உட்காருங்க சார். தான் ப்ரோ கேம். ஓடணுன்னா நான் பிக் கேம் ஃபிஷிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் எவ்வளோ காந்தா இருந்துச்சு. அண்டர் வாட்டர் உள்ள விடுங்க. இது பண்ணலாம். ஸோ கைஸ், மீன் தெரியுது பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. பெருசு தரோ பெருசு, வாவ் ஐயோ வேற லெவலு. ஜம்ப்ல தெரியல கைஸ் அங்கே பாருங்க, என்ன சைஸ் பாருங்க. அப்படிங்க அப்பா, என்ன என் சைஸுக்கு இருக்க மாட்டேருக்கு மீன். இங்கே வந்துட்டானே. கைஸ் இங்கே பாருங்க. ஐயோ ப்ரோ இங்க இருக்கு ப்ரோ. இங்கே இருக்கு இந்த பக்கம் இங்க இருக்கு. தான் ப்ரோ இருக்குது. பாருங்க இந்த பக்கம் சார் பண்ணி லீடர் பண்ணி கேப் பண்ணா வேலைக்கு ஆகும். நீங்க எடுங்க ப்ரோ, உள்ள விடு ப்ரோ. ப்ரோ நீங்க இந்த பக்கம் உள்ள விடுங்க ப்ரோ. வீடியோகிராஃபர் கைஸ் பாருங்க, மாறல் நேரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் லூஸ் பண்ணிட்டா. கீழே போச்சுன்னா லூஸ் விடு. கீழே போச்சு லூஸ் விடு. வந்துட்டான். வேணாம் ஓடாதீங்க. அப்படியே இருங்க. கொக்கி போட்டாங்க, அவ்வளோதான். இருங்க, ஒன்றும் இல்லை. அங்கே தான் போடுவாங்களாம். சென்டர் தான். அந்த மட்டும் இருக்கு. ரோன் பண்ணிட்டா. அங்க பாரு, அது மேல இது போகுது பாரு. இது ஒட்டுனே இந்த இது ஷார்க்கில் இருக்கிறது ஓடுறான். பிளாக் மார்லின் பிராஸ். பிளாக் மார்லின் ஃபோன் எங்க இருக்கு? ஃபோன் எங்கிட்ட ஒரே நிமிஷம் நான் தரேன். எல்லாத்தையும் எடுத்து இங்கே வாங்க. எஸ் நான் சைஸ் தரோம். செம்ம, என்ன சைஸ் பாருங்க கைஸ். சைஸ் இது நல்ல சைஸ். ஆனால் ரீசெண்டாக இருக்கிற சைஸில் இது பாதி தான். பா ப்ரோ ப்ளூவா பிளாக் ப்ளூ நினைக்கிறேன். பார்த்தீங்களா? பிளாக் சித்திரச்சில நாளே 2 அடி அடிச்சிரு. இதுக்குள்ள தான் நமக்கு 2-3 மிஸ் ஆச்சு. வேற ஒன்றும் இல்லை, 2-3 ஸ்ட்ரைக் எடுத்துருக்கு. எங்கப்பா என்ன